இன்னைக்கிட்டுக்கான டாஸ்க்கு அந்த கார் டாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்ன காரில் ஒரு 9 பேர் உக்காரணும் அப்படின்றது உண்மையாலுமே கொஞ்சம் சிரமமான விஷயம்தான். சரிங்களா? அதில் வந்து காரை ஓப்பன் பண்ண உடனே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக உக்காண்டவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேர். அந்த 2 பேர் யாருன்னா கானா வினோத்தும் சாண்ட்ராவும் தான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்த மாதிரி தெரிஞ்சாங்க. ஏன்னா அவங்க உள்ளே எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படின்றது தெரியல. ஆனால் உக்காண்டிருக்க பொசிஷனை பார்க்கும்போது இவங்க 2 பேரும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்த மாதிரி இருந்தாங்க. மற்றபடி மீதி எல்லாருமே அந்த காருக்குள்ளே ரொம்ப சிரமப்பட்டு தான் இருந்தாங்க. முக்கியமாக சபரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா சபரி மடி மேலே வந்து திவ்யா மடிக்கு மேலே வந்து அரோரா பார்த்தீங்கன்னா ஐயோ கொடுமை. அந்த பொண்ணு காருக்கு மின் பக்கம் இருக்கக்கூடிய கண்ணாடியில் காலை 2 வச்சுட்டு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருந்தால் அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அவங்கள பார்க்கறதுக்கு. பின் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா மடியில் வந்து சுபிக்ஷா உட்காந்துருந்தாங்க, பக்கத்தில் பார்வதி, அதுக்கப்புறம் வந்து கமருதீன். விக்ரம் பாவம் அவர் அந்த உடம்பை வச்சுக்கிட்டு அங்கே உட்காரத்துக்கு ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருந்தார். ஆனால் அதுக்கே பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு கொஞ்சம் இடம் விட்டால் போதுமே, அப்படியே தள்ளிக்கிட்டே வந்துடுவே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை எவ்வளோ கடுப்பேற்ற முடியுமோ அந்த அளவுக்கு கடுப்பேற்றிட்டு இருந்தாங்க பார்வதி. பிக் பாஸ் சொன்னதுக்கு அப்புறமா தான் டிக்கிலையும் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுபிக்ஷா சாண்ட்ரா மடியிலேருந்து எழுந்து பின்பக்கம் போய் உட்காந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவே இருந்தாங்க. முதல்ல படுக்கவே செஞ்சுட்டாங்க. திரும்பவும் பிக் பாஸ் சுபிக்ஷா ஜாலியாக படுத்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அங்கே இடம் அவ்வளோ இருக்குது அப்படின்னதுக்கு அப்புறமா தான் திவ்யாவும் பின்னாடி டிக்கி சைடு போனாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திவ்யாவும் சுபிக்ஷாவும் ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தாங்க. மற்றபடி ஃப்ரண்ட்டில் இருந்தவங்க எல்லாருமே கொஞ்சம் கஷ்டமாக தான் உட்காந்துருந்தாங்க பார்க்குறதுக்கு. இந்த டாஸ்கோட ரூல் என்ன? தூங்கக்கூடாது. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் தாராளமாக இறங்கிக்கலாம். தண்ணி கிடையாது, பாத்ரூம் போக முடியாது. சப்போஸ் தண்ணி வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே இறங்குனீங்கன்னா அவுட்டு. அதே மாதிரி பாத்ரூம் போகணும்னு சொல்லிட்டு கீழே இறங்குனீங்கன்னா அவுட்டு. உள்ளே நீங்கள் தூங்குனீங்கனாலும் அவுட்டு. இதுதான் இந்த டாஸ்கோட ரூல். மற்றபடி இழுத்து தள்ளி விட்டுட்டு நீங்கள் யாரை வேணாலும் தோக்கடிக்கலாம் அப்படின்ற ரூல் அதில் கிடையவே கிடையாது. இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆன விதம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்ரம பார்வதி ரொம்ப கடுப்பேற்றிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ வந்து விக்ரம் என்ன சொன்னா போலன்னா, இந்த இடத்துல வந்து 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லும் பொழுது சாண்ட்ரா என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இதை வச்சு தானே அவங்க சர்வே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை தான் அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்களே, அதை பிடிச்சிக்கிட்டாங்க 2 பேரும், பார்வதியும் கமருதீனும். இதில் ஒருத்தரை மாற்றி இவங்களை அவங்க தப்பாக பேசுறது, அவங்கள இவங்க தப்பாக பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் இந்த சண்டை முதல்ல ஆரம்பிச்சுதே. இதில் முக்கியமாக கமருதீனுக்கு ஏன் இவ்வளோ வாய் அப்படின்றது தெரியல. சாண்ட்ராவை இவ்வளோ நாள் வரைக்கும் அக்கா அக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அந்த வாய் வாடி போடி செருப்பால் அடிப்பேன் மூஞ்சப்பாரு, இது மூஞ்செல்லாம் எவன் பார்ப்பான், இப்படி இல்லாமங்க பேசுவாங்க. அப்போ பாருங்க, அவருக்கு ஏதாவது சப்போர்ட் வேணும் அப்படின்னா அக்கான்னு குழஞ்சி பேசுறதும், அவருக்கு அவங்க வேண்டாம் அப்படின்னா கண்டமேனிக்கு வார்த்தையை விடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு கமருதீன். இவர் பண்ண வேலைக்கு ரெட் கார்டு கொடுத்து அனுப்புறதுல தப்பே இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க.